अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुह। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला रसूलिहिल अमीन व अला आलिहि व अस्हाबिहि अजमाइन। अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तबारक व तआला फ़ी कलामिहिल क़दीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। वला तसुब्बुल लज़ीना यदऊन मिन दूनिल्लाह फ़यसुब्बुल्लाह अदवम बिग़ैरि इल्म कज़ालिक ज़य्यन्ना लिकुल्लि उम्मतिन अमलहुम सुम्म इला रब्बिहिम मर्जिउहुम फ़युनब्बिउहुम बिमा कानू यअमलून। ஸதகல்லாஹுல் அஸீம்। எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் ஈருலகத் தூதர் நமது உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. சிறப்பான இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹுவினுடைய மன்னிப்பை பெறக்கூடிய தகுதியை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய தினம் ஓதப்பட்ட பகுதியிலே இப்படி ஒரு வசனம் அல்லாஹ் சொல்கிறான். வலா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹுவை விடுத்து அவர்கள் யாரை வழிபடுகிறார்களோ அப்படிப்பட்ட கடவுள்களை நீங்கள் ஏசாதீர்கள். அப்படி ஏசினால் ஃபயசுப்புல்லாஹ அதுவம் பிகைரி இல்மின், அவர்கள் வரம்பு மீறி அறிவீனமாக அல்லாஹுவை ஏசுவார்கள். கதாலிக ஸய்யன்னா லிகுல்லி உம்மத்தின் அமலஹும், இப்படித்தான் நாம் ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் அவரவருடைய செயல்பாடுகளை அழகாக காட்டி உள்ளோம். சும்ம இலா ரப்பிஹிம் மர்ஜிஉஹும், பின்பு அவர்கள் அனைவரும் தங்களுடைய இறைவனிடம்தான் திரும்ப இருக்கிறார்கள். ஃபயுனப்பிஉஹும் பிமா கானூ யஅமலூன், அவர்கள் உலகத்தில் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை அப்போது அல்லாஹ் அந்த மக்களுக்கு அறிவித்துக் கொள்வான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த வசனம் இஸ்லாமிய சமய சகிப்புத்தன்மையை சுட்டி காட்டுகிறது. இந்த உலகத்தில் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டு அதிகமாக விமர்சிக்கப்படக்கூடிய ஒரு சமயம் இருக்கிறது என்று சொன்னால் அது இஸ்லாமிய சமயமாகத்தான் இருக்கும். அதில் சகிப்புத்தன்மை இல்லை, அது பிற்போக்குவாதம், பழமைவாதம், பிற மக்களை அங்கீகரிக்க மாட்டாங்க, அவங்கள அரவணைக்க மாட்டாங்க, காஃபிர்னு சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட போர் புரியணும்னு சொல்லுவாங்க என்று இல்லாத பொல்லாத குற்றச்சாட்டுகளை அதிகமாக சுமந்த ஒரு மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் தான் இருக்கிறது. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பின்பு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்பது வேறு விஷயம். அந்த குற்றச்சாட்டை சுமத்தக்கூடியவர்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது, அது நமக்கு இப்போது தேவையில்லை. ஆனால் இந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்கிறதா இல்லையா என்று பார்த்தால் இந்த வசனம் மிகப்பெரிய சாட்சி. அப்படி ஒரு குற்றச்சாட்டு இஸ்லாத்தின் மீது சொல்ல முடியாது. ஏனென்றால் பிற சமய மக்கள் வழிபடக்கூடிய கடவுள்களை நீங்கள் ஏச வேண்டாம் என்று திருக்குரான் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது. அதுக்கு காரணத்தையும் சொல்லுது. என்ன காரணம் சொல்லுதுன்னா, நீங்க ஏசுனா தவறில்லை தான், ஆனாலும் நீங்கள் அதை செய்தால் அவர்கள் பதிலுக்கு உண்மையான இறைவனை ஏசுவார்கள். அப்படி ஏசும்போது அவர்களை பாவம் செய்ய வைத்த ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படும். எனவே நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம் என்று மார்க்கம் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது. அருமையான தோழர்களே, இந்த வசனத்திற்கு கீழே இஸ்லாத்தினுடைய பிற சமய கண்ணோட்டம் அல்லது பிற மத சகிப்புத்தன்மை மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. அதுவும் பல சமூக மக்கள், பல சமய மக்கள் சேர்ந்து வாழக்கூடிய இந்தியா போன்ற நாடுகளிலே நாம் சிறுபான்மைகளாக வசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த பிற சமய கண்ணோட்டம் என்பது, இஸ்லாத்தினுடைய கண்ணோட்டம் என்பது உண்மையிலேயே நமக்கு தேவையான ஒன்று, அது பின்பற்றப்பட வேண்டிய ஒன்று என்பதை நாம் முதலாவது கவனிக்க வேண்டும். பிற சமயங்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தினுடைய பார்வை என்ன அப்படின்னு சொன்னால், பிற சமயங்களை அதனுடைய இருப்பை ஏற்றுக்கொள்வதுதான் இஸ்லாத்தினுடைய யதார்த்தம். இஸ்லாம் பிற சமயங்களை அதனுடைய இருப்பை ஏற்றுக்கொள்கிறது. அதை அங்கீகரிக்கிறதா இல்லையா என்பது வேறு விஷயம்.
அதனுடைய இருப்பை ஏற்றுக்கொள்கிறது. அதாவது அது இருக்க வேண்டும் என்று ஏற்றுக்கொள்கிறது. அதை எப்படி நம்ம சொல்ல முடியுது? பிற சமயங்களை இருக்க வேண்டும் இஸ்லாம் எப்படி ஏத்துக்கிறது? அதை எப்படி சொல்ல முடியுது நம்மளால அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்படியான சில வழிகாட்டல்களை அல்லாஹ் தன்னுடைய மார்க்கத்தில் வைத்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்த வஹி, அந்த வஹியில அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்தை கொடுக்கிறான். உதாரணத்திற்கு நல்ல நீங்க கவனிக்கலாம். ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, வல்லதி நஃப்சி பியதிஹி ல யூஷிகன்ன அன் யன்ஸில ஃபீக்கும் இப்னு மரியம் ஹக்கமன் முக்ஸிதன். அல்லாஹ்வின் மீது ஆணையாக விரைவில் ஒரு காலம் வரும், அப்போது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மைந்தர் ஈசா நபி உங்களுக்கிடையே இறங்கி வருவார். அவர் நீதி வழங்கக்கூடிய ஆட்சியாளராக அப்போது இருப்பார். ஃபயக்ஸிரு ஸலீப, சிலுவையை அவர் உடைப்பார். வயக்துலுல் ஹின்ஸீர, பன்றிகளை கொல்வார். வயலஉல் ஜிஸியத, ஜிஸியா என்று சொல்லக்கூடிய அந்த வரியை எல்லாம் அவர் தள்ளி விடுவார். அப்படிலாம் ஒன்று கிடையாது என்று சொல்லுவார். வயஃபீதுல் மாலு ஹத்தா லா யக்பலுஹு அஹதுன், அந்த நேரத்தில் பொருளாதாரம் என்பது பெருக்கெடுத்து ஓடும், ஆனால் அதை வாங்கிக் கொள்வதற்கு ஆட்கள் இருக்க மாட்டார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான செய்தி. இது உணர்த்தக்கூடிய செய்தி என்னன்னு பாருங்க. ஈசா நபி வருவார்கள், வந்தவர்கள் கிறிஸ்தவ சமயத்தினுடைய அடையாளங்களாக இருக்கக்கூடிய சிலுவையை உடைப்பார்கள். சிலுவையை உடைக்கிறதுனா மரக்கட்டையை உடைக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. அந்த சித்தாந்தத்தை அவர்கள் சிதறடிப்பார்கள் என்று பொருள். அதே போல யக்துலுல் ஹின்ஸீர, பன்றியை கொள்வார்கள் என்று சொன்னால் அது முனிசிபாலிட்டி செய்ய வேண்டிய வேலை. அது முனிசிபாலிட்டி செய்ய வேண்டிய வேலையை ஈசா நபி பார்த்துட்டு இருப்பாங்க? அப்படி இல்லை. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த உணவுக்கு ஒரு அங்கீகாரத்தை உலகளாவிய அளவில் கொடுத்தார்கள் அல்லவா, அதை அவர்கள் தவிடுபடியாக மாற்றுவார்கள். அதுதான் அதுக்கு அர்த்தம். அப்படிதான் புரிஞ்சுக்கிறணும். அப்ப எனவே பன்றியை கொள்வார்கள், சிலுவையை அவர்கள் உடைப்பார்கள். அதே மாதிரி ஜிஸியா, நான் என்னுடைய சமயத்திலேயே இருந்து கொள்கிறேன், வேண்டாம் உங்களுக்கு தலைவரி கொடுத்துட்றேன் அப்படின்னு அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வந்தால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்று சொல்வார்கள் என்று இந்த ஹதீஸ் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்படின்னா ஈசா நபி வரக்கூடிய காலத்தில் இங்கே கிறிஸ்தவ மதம் இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னு அர்த்தம். அப்படிதான் அர்த்தம் இருக்கு. ஈசா நபி எப்போ வருவாங்க? ஈசா நபியை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது வஇன்னஹு லஇல்முல் லிஸ்ஸாஆ, அவர்கள் மறுமை நாளின் அடையாளம் என்று குர்ஆன் சொல்கிறது. அப்போ மறுமை நாளின் அடையாளம் தான் ஈசா நபின்னு சொன்னா, அப்போ மறுமை நாளின் அடையாளம் எப்போ வரும்னா நெருக்கத்துல தான் வரும். அப்ப அந்த நெருக்கமான காலகட்டம் வரைக்கும் கிறிஸ்தவ மதம் இருந்தாக வேண்டும் அப்படிங்கிறது இந்த ஹதீஸ் சொல்லுது நமக்கு. அதானே அர்த்தம். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா தகூமு ஸாஅத்து ஹத்தா துகாத்திலுல் யஹூத, நீங்கள் யூதர்களிடத்தில் போர் புரியாத வரை மறுமை நாள் வராது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, நீங்க யூதர்கள்ட்ட போர் புரிவீர்கள், உங்களிடம் இருந்து தற்காத்துக் கொள்வதற்காக அவர்கள் ஓடி ஒளிவார்கள். அவர்கள் எங்கெல்லாம் ஒளிகிறார்களோ அங்கெல்லாம் அவர்கள் காட்டி கொடுக்கப்படுவார்கள். ஆனா அவர் ஒரு கல்லுக்கு பின்னால போய் ஒளிஞ்சாருன்னு சொன்னா, அந்த கல் என்ன செய்யும்? யா முஸ்லிம் வராஇ யஹூதியுன், முஸ்லிமே எனக்கு பின்னால் ஒரு யூதன் ஒளிந்து நிற்கிறான், வந்து அவனை கொல்லுங்கள் என்று அந்த கல் சொல்லும். ஒரு மரத்திற்கு பின்னால் போய் ஒளிந்தால் அந்த மரம் கூப்பிட்டு அவனை கொல்ல சொல்லும். இப்படி எதற்கெல்லாம் பின்னால் அந்த யூதர்கள் போய் ஒளிகிறார்களோ அதுவெல்லாம் முஸ்லிம் வீரர்களை அழைத்து அவர்களை கொல்ல சொல்லும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆனால் ஒரே ஒரு மரத்தை தவிர, அந்த மரம் கர்கத் என்கின்ற ஒரு முள் மரம்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இப்போ இந்த ஹதீஸ்ல நாம கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னா, இது இறுதி காலத்தில் நடக்கக்கூடிய விஷயம். யூதர்களோடு சண்டை நடக்கும்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யூத மதம் என்பது கடைசி வரைக்கும் இருந்தாகணும்னு அர்த்தம். அப்பதானே இந்த பிரச்சனை வரும். அப்ப எனவே கோட்பாட்டு அளவில், சிந்தனை அளவில் பிற சமய மக்கள் அவர்களுடைய இருப்பை மார்க்கம் ஏற்றுக்கொள்கிறது அப்படிங்கிறதா இந்த ஹதீஸ்ல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி. அதே மாதிரி இன்னொரு செய்தி பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யத்பஉ தஜ்ஜால மின் யஹூதி இஸ்பஹான் 70 அல்ஃபன், தஜ்ஜாலை
இஸ்பஹானுடைய யூதர்கள் 70,000 பேர் பின்பற்றி வருவார்கள். இஸ்பஹான்ல வசிக்கக்கூடிய யூதர்கள் 70,000 பேர் தஜ்ஜாலுடைய பின்னால் வருவார்கள். அலைஹிம் அத்தயாலிசத்து, அவர்கள் கோடு போட்ட உயர்தரமான ஆடை அணிந்திருப்பார்கள். இதெல்லாம் முன்னறிவிப்பு. இதில் நம்ம என்ன கவனிக்கணும்னு சொன்னா, தஜ்ஜால் என்பவன் இறுதி காலத்தினுடைய அடையாளம். அவனை பின்பற்றக்கூடிய மக்களாக யூதர்கள் இருப்பார்கள். அப்படின்னா கடைசி காலம் வரைக்கும் யூதர்கள் இருக்க வேண்டும் என்று இந்த ஹதீஸ் சொல்கிறது. இப்படி நிறைய ஹதீஸ்களை நாம் கவனிக்கலாம். அப்ப இந்த ஹதீஸ்களை மொத்தமா சேர்த்து நாம கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா என்ன முடிவுக்கு வர வேண்டியது இருக்குதுன்னு சொன்னா, யூத மக்களும் சரி, கிறிஸ்தவ மக்களும் சரி, இது அல்லாத பிற சமய மக்களும் சரி, அவர்கள் இந்த உலகத்தில் இருந்தாக வேண்டும் என்பது அல்லாஹ்வின் நியதி, அல்லாஹ்வின் ஏற்பாடு இல்லையா? சத்தியம் முதலா அசத்தியம் முதலா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னாடி யார் தான் உட்கார்ந்திருந்தா? மேப்படியாக தான் உட்கார்ந்துருந்தான். அப்போ நல்லவனா தான் இருந்தான். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள படைச்சி அவங்களுக்கு சில விசேஷமான தன்மையை கொடுத்த உடனே சைத்தான் தன்னுடைய இயல்புக்கு மாறிவிட்டான். அப்போ நல்ல கவனிக்கணும், அன்னையிலிருந்து சத்தியமும் அசத்தியமும் மோத ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கும் அது தொடருது. கடைசி நாள் வரைக்கும் அந்த சத்திய அசத்திய போராட்டம் என்பது தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கும், இருந்து கொண்டே இருக்கும். அப்படின்னா இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, கோட்பாட்டு அளவில், சிந்தனை அளவில் பிற சமய மக்களுடைய அந்த இருப்பை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். அவங்களும் நம்ம பக்கத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் தான், இருக்குத்தான் செய்வாங்க. எப்ப அவர்களுடைய கொட்டம் அதிகமாகுமோ அப்போது அடக்குவதற்கு அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா, இந்த மாதிரி ஆட்களை அனுப்புவான். ஈசா நபி இந்த மாதிரி ஆட்களை அல்லாஹ் அனுப்புவான். அப்படிங்கிறது இந்த செய்தியிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி. அப்ப எனவே நமக்கு பக்கத்தில் பிற சமய மக்கள் வாழ்வார்கள் என்பதுதான் அல்லாஹ்வின் நியதி என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டதனால்தான் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போன உடனே முதல்ல செஞ்ச வேலை என்ன தெரியுமா? அங்குள்ள முஸ்லிம்களையும் யூதர்களையும் ஒன்றிணைத்து ஒரு சமூகமாக உருவாக்கி அவர்களுக்கு ஒரு அரசியல் சாசனத்தை வகுத்தார்கள், எழுதினார்கள். சஹீஃபத்துல் மதீனா என்பது அதனுடைய பெயர். அந்த அரசியல் சாசனத்தில் என்ன இருந்துச்சுன்னு சொன்னா, யார் யாருக்கு என்னென்ன கடமை, முஸ்லிம்கள் என்ன செய்யணும், யூதர்கள் என்ன செய்யணும், அந்த நாட்டுக்கு 2 பேரும் எப்படி பங்களிக்கணும், அவங்க அப்படி பங்களிச்சா அவங்களுக்கு என்ன பலாபலன் கிடைக்கும், அந்த விஷயங்கள் தான் அதில் தொகுக்கப்பட்டன. அப்போ முஸ்லிம்களையும் முஸ்லிம் அல்லாத மக்களையும் ஒன்றிணைத்து ஒரு அரசியல் சாசனத்துக்கு கீழே அவங்கள வரையறுத்து கொண்டு வரக்கூடிய அந்த பணியைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலிலே செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இதிலிருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, பிற சமய மக்களோட முடிஞ்ச அளவுக்கு சௌஜன்யத்தோடு வாழ்வதற்கு தான் பார்க்க வேண்டும். அதுதான் மார்க்கத்தினுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரிகிறது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சௌஜன்ய வாழ்க்கைக்கு தேவையான அந்த விதிமுறைகளை கொண்ட சாசனத்தை ரசூலுல்லாஹ் உருவாக்கினார்கள். திருக்குர்ஆனை பொறுத்த மட்டில் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது, அவர்கள் வணங்கக்கூடிய கடவுள்களை நீங்கள் ஏசாதீர்கள் இல்லையா? அதே மாதிரி நம்ம பார்க்கிறோம், அவர்களுக்கு நீதி செலுத்த வேண்டும், அவர்களுக்கு நீதி செலுத்த வேண்டும், அவர்களை சமத்துவமாக நடத்த வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. ஒரு நாட்டில் முஸ்லிம்கள் மெஜாரிட்டியா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் முஸ்லிம்கள் அங்க மைனாரிட்டின்னு வச்சுக்கோங்க, உங்க கையில் அதிகாரம் இருக்கிறதுனாலேயே பிற சமய மக்களை நீங்கள் ஒடுக்க முடியாது. அவர்களுக்கு சமய சுதந்திரம் உண்டு, மார்க்கம் சொல்கிறது, சமய சுதந்திரம் உண்டு. அவர்களுக்கு விரும்பியவற்றை வழிபடக்கூடிய உரிமை உண்டு. அவர்களுடைய வழிபாட்டுக்குரிய விஷயங்களை நீங்கள் கேவலமாக பேசக்கூடாது என்று மார்க்கம் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல ஒரு வயசான அம்மா அவங்கள்ட்ட சொன்னாங்க, இன்னும் கொஞ்ச காலம் தான் நீங்க உயிர் வாழ்வீங்க, அதுக்கடையில் நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டா போதுமே, நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னா, அந்த அம்மா சொல்லிச்சு, இல்லை இல்லை, இவ்வளவு காலம் நான் என்னுடைய மதத்தில் இருந்துட்டேன், இதற்கு பிறகு நான் என்னுடைய மதத்தை கைவிட்டு விட்டு உதறிவிட்டு போவதற்கு விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டது. அப்போ உடனே உமர் நான் சொன்னாங்க, இறைவா நீயே சாட்சி, என்னுடைய பொறுப்பை நான் நிறைவேற்றி விட்டேன், என்னுடைய பொறுப்பை நான் நிறைவேற்றி விட்டேன். அவங்க கையில தான் அதிகாரம் இருந்துச்சு, ஜனாதிபதி அவங்க தான். இன்னும் சொல்ல போனா அந்த பெண் அரசாங்கத்தை சார்ந்து வாழக்கூடிய ஒரு பெண்ணாக கூட இருந்தாங்க, அரசாங்கத்தில் உதவித்தொகை வாங்கி வாழக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தார்கள். அவங்கள்ட்ட கூட உமர் ரலியல்லாஹு அவர்கள் சமயத்தை திணிக்கவில்லை, சுதந்திரம் கொடுத்தார்கள்.
சொல்றது என் பொறுப்பு, அதை ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாது உங்களுடைய விருப்பம். குர்ஆன் தான் தெளிவா சொல்லுதுல, லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் நிர்பந்தம் என்பது கிடையாது. திணிச்சு இதை செய்ய முடியாது, மார்க்கத்தை கொண்டு போய் கொடுக்க முடியாது. இங்கே வரக்கூடியவர்கள் சுதந்திரத்தோடு செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒருவருடைய நிர்பந்தத்திற்கு இங்கே வந்தால் அந்த நிர்பந்தம் முடிஞ்சவன இங்கிருந்து திரும்ப போயிடுவாங்க. அந்த மாதிரி ஆளுக்கு தேவையில்லை என்று மார்க்கம் மிக தெளிவாக சொல்கிறது. அதுபோல அவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்று சொல்கிறது. அவங்க மைனாரிட்டிங்கிறதுனாலேயே மெஜாரிட்டி மக்கள் அநீதி இழைக்கக்கூடாது என்று மார்க்கம் சொல்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், ஹைபர் போர்ல முஸ்லிம்கள் வெற்றி பெற்றார்கள். அந்த ஹைபருடைய ஒட்டுமொத்த நிலத்தையும் முஸ்லிம்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. கடைசியில் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அந்த நிலத்தை எல்லாம் அங்க வசிக்கக்கூடிய யூதர்கள்ட்டையே கொடுத்து, இதை நீங்கள் நன்கு பயிரிடுங்கள், இதில் வரக்கூடிய மகசூலை நீங்கள் பாதி வைத்துக் கொள்ளுங்கள், இஸ்லாமிய அரசுக்கு பாதி செலுத்தி விடுங்கள். ஏன்னா நிலம் வந்து இஸ்லாமிய அரசுக்கு சொந்தம். அதுல நீங்க என்ன செய்றீங்க, உழுகிறீர்கள், பயிரிடுகிறீர்கள். அந்த வேலை செய்யறதுனால உங்களுக்கு மகசூலில் பாதி, மீதி பாதி இஸ்லாமிய அரசுக்கு என்று சொல்லி அவங்கள்ட்டே அந்த நிலத்தை ஒப்படைச்சாங்க. ஒப்படைச்சிட்டு அதற்கு பிறகு விளைச்சல் கிடைத்ததற்கு பிறகு பாதிய தீர்மானிக்கிறோம்ல, பாதிங்கிறது எவ்வளவுங்கிறத மதிப்பிடணுமா இல்லையா, சர்வே பண்ணணும்ல. அந்த சர்வே பண்றதுக்கு சஹாபாக்கள் அனுப்பி வைப்பாங்க ரசூலுல்லாஹ். அப்படி ஒரு சஹாபி ஹைபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அவருக்கு வேலை என்னன்னு சொன்னா, ஹைபர்ல யூத மக்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட இஸ்லாமிய அரசுக்கு சொந்தமான நிலங்களில் எவ்வளவு மகசூல் வந்திருக்கிறது என்பதை அவர் மதிப்பிட வேண்டும். அவர் போறார், அந்த சஹாபி போனா அந்த யூதர்கள் அவருக்கு வழக்கம் போல லஞ்சம் கொடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்றாங்க. லஞ்சத்தை உருவாக்கின மக்களே இவங்க தான். லஞ்சத்துக்கு அடிப்படையான மக்களை அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், அக்காலூன லிஸ்ஸுஹத் என்று சொல்கிறான். இவர்கள் தடுக்கப்பட்ட பொருளை உண்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான், அக்காலூன லிஸ்ஸுஹத். அப்போ அந்த லஞ்சத்தை கொடுத்து நீங்க சர்வே பண்ணும்போது, கொஞ்சம் மதிப்பிடும் போது எங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ளுங்கள் என்று பேசினார். இப்னு கசீர்ல இந்த செய்தி எழுதுறாங்க அல்லாமா இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அந்த சஹாபி சொன்னாங்க, இந்த உலகத்திலேயே எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் அல்லாஹ்வின் தூதர், இந்த உலகத்திலே எனக்கு பிடிக்காத ஆட்கள் யூதர்களாகிய நீங்கள். ஆனாலும் கூட எனக்கு மிக பிடித்தமான ஒரு நபரிடமிருந்து நான் உங்களிடத்திலே வந்திருக்கிறேன் என்பதனால் அவருக்கு சாதகமாகவும் நடந்து விட மாட்டேன். நீங்க எங்களுக்கு பிடிக்காத ஆளுங்கிறதுனால உங்களுக்கு எதிராகவும் நான் நடந்துக்க மாட்டேன். என்ன உண்டோ அதைத்தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன அடிப்படையில் பாதி பாதி வரணுமோ நியாயமாக அதை அவர்கள் மதிப்பிட்டு கொடுத்தார்கள். அப்பொழுது அந்த யூதர்கள் சொன்னார்கள், பிஹாதா காமத்தி சமாவாத்து வல் அர்து, எதனால் தான் வானமும் பூமியும் இன்றும் நிலை நிற்கிறதுன்னு சொன்னாங்க. என்னன்னா என்னைக்கு இடிஞ்சு விழுந்திருக்கும். நாங்க வெறுப்புக்குரியவர்கள் நீங்க சொல்றீங்க, வெறுப்புக்குரியவர்களை வந்து நெருக்கடி கொடுக்கலாமா இல்லையா? உலகம் அப்படித்தானே செய்யுது. வெறுப்புக்குரியவர்கள் ஆட்சிகள் இருக்கும்போது அவர்களுக்கு யாரை பிடிக்காதோ அவர்களை கார்னர் பண்ணியே சட்டங்களை கொண்டு வருது, அவங்கள கார்னர் பண்ணியே திட்டங்களை கொண்டு வருது. இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்தியா ஞாபகம் வந்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஆனா அப்படிதான் நடக்கும், உலகம் ஃபுல்லா அப்படிதான் நடக்கும். பிடிக்காதவர்கள் மீது திணிப்பதும் அவர்களுக்கு நெருக்கடி கொடுப்பதும் பொதுவான ஆட்சியாளர்களுடைய மென்டாலிட்டி, அது அப்படித்தான் இருக்கும். ஆனா அதிலிருந்து இந்த முஸ்லிம்கள் தூய்மையாக நடந்து கொள்கிறார்களே என்று அவர்களால் வியப்படைய வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அதனாலதான் அவங்க சொல்றாங்க, வானமும் பூமியும் இன்னைக்கும் அது அப்படியே நிக்குதுன்னு சொன்னா விழாம, அதுக்கு காரணம் நீங்க எங்களுக்கு பிடிக்காத ஆட்களாக இருந்தாலும் கூட நீதி செலுத்துகிறீர்கள், அதனால தான் நிற்கிறதுன்னு சொன்னாங்க. அப்ப எனவே நீதி விஷயத்தில் அவர்கள் பிற சமய மக்கள் என்பதனால் நெளிவு சுழிவு காட்டக்கூடாது. நீதினா நீதிதான். வலா எஜ்ரி மன்னக்கும் ஷனானு கௌமின், அல்லாஹ் சொல்கிறான், அலா அல்லாஹ் தஅதிலு, ஒரு சமூகத்தின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய பகைமை அவர்கள் விஷயத்தில் நீங்கள் நீதி தவறுவதற்கு காரணமாக கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றான். அவங்க மேல உங்களுக்கு வெறுப்பு இருக்குதா, அதனால நீங்க அவங்களுக்கு இதை செய்யக்கூடாது, நீதி தவறக்கூடாது, அநீதி இழைக்கக்கூடாது என்று அல்லாஹ் சொல்றான். எல்லாத்தையும் விட முஸ்லிம் சமூகம் பிற சமய மக்களோடு இப்படிப்பட்ட உறவில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத
குர்ஆன் அழகாக சொல்லுது, லா யன்ஹாகுமுல்லாஹு அனில்லதீன லம் யுகாத்திலூக்கும் ஃபித்தீனி வலம் யுஹ்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும். உங்களுடைய வீடுகளிலிருந்து உங்களை வெளியேற்றாத, உங்களிடத்தில் சண்டைக்கு வராத அப்படிப்பட்ட பிற சமய மக்களிடத்தில் அன் தபர்ரூஹும், அவர்களுக்கு நீங்கள் நன்மை புரிவதோ, ஒத்து குசித்து இலையும், அவர்களுக்கு நீங்கள் நீதி செலுத்துவதையோ அல்லாஹ் தடுக்கவில்லை. பிற சமய மக்களுக்கு நீங்கள் நன்மை செய்வதை அல்லாஹ் தடுக்கவில்லை. பிற சமய மக்களுக்கு நீங்கள் நீதி செலுத்துவதை அல்லாஹ் தடுக்கவில்லை. ஏன்னா அவங்க உங்களோட சகஜமா வாழ்றாங்க. அவங்க உங்களுடைய வீட்டில இருந்து துரத்தல, உங்க மேல நடவடிக்கை எடுக்கல, உங்களை உங்க மீது அவர்கள் வெறுப்பை காட்டவில்லை. வெறுப்பை காட்டாத அப்படிப்பட்ட பிற சமய மக்களுடன் நீங்களும் சௌஜன்யமாக வாழுங்கள், சகஜமாக வாழுங்கள். அதை அல்லாஹ் தடுக்கவில்லை. இந்த ஆயத்துல நீங்க இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். அப்படிப்பட்ட பிற சமய மக்களிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்வதை அப்படின்னு சுட்டுவதற்கு அங்க அல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தை அன் தபர்ரூஹும், பர்ருங்கிற வார்த்தை, பிர் அப்படிங்கிற வார்த்தை. பிர்ருங்கிற வார்த்தை தான் பெற்றோருக்கு நன்மை புரிவதற்கும் அல்லாஹ் பயன்படுத்துவான். பெற்றோருக்கு நீங்கள் நன்மை புரிய வேண்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துல அதே பிர்ருங்கிற வார்த்தை தான் வரும். அதனுடைய வேறொரு வார்த்தையை தான் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அந்த ஆயத்துல பயன்படுத்தான். அப்போ எந்த அளவுக்கு பிற சமய மக்களோட அனுசரித்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறத மார்க்கம் எவ்வளவு தெளிவாக சொல்கிறதுங்கிறத பாருங்க. இந்த அடிப்படைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொண்ட காரணத்தினால்தான், சஹாபாக்கள் புரிந்து கொண்ட காரணத்தினால்தான் பிற சமய மக்கள் விஷயத்தில் அவர்கள் மிகவும் நெகிழ்வுத்தன்மையோடு நடந்து கொண்டார்கள். நெகிழ்வுத்தன்மை. இப்ப சொன்னல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வயதான பெண்மணி இடத்தில் இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்கள், அவ்வளவுதான், திணிக்கவில்லை. ஏன்னா அவங்க அடிப்படையை புரிந்து கொண்டார்கள். அதே போல பார்க்கிறோம், பிற சமய மக்களுக்கும் ஒரு முஸ்லிமுக்கும் இடையில் வாக்குவாதம், வழக்கு, தாவா ஏதாவது வந்துச்சுன்னு சொன்னா எது நீதியோ அதை இஸ்லாமிய அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு மேல ஒரு நான் முஸ்லிம் ஒருத்தர் ஒரு வழக்கு கொண்டு வந்தார். என்ன வழக்கு அப்படின்னு சொன்னா, அலி ரலியல்லாஹு அவங்களுடைய ஒரு கவச உடை காணாமல் போய்விட்டது. அது ஒரு நான் முஸ்லிம் ஒரு ஆள்கிட்ட இருக்குது. இதுதான் என்னுடைய கவச உடைன்னு அலி ரலியல்லாஹு சொல்றாங்க. அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வருது. வந்தா விசாரிப்பதற்கு அந்த பிரசமய நான் முஸ்லிமை கூப்பிடுறாங்க, வாங்கன்ட்டு. அவர் நிற்கிறார். உமர் ரலியல்லாஹு பக்கத்தில் உட்காந்து அலி ரலியல்லாஹு ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க தான் எதிர் மனுதாரர். வழக்கு அவர் கொண்டு வந்துட்டாரு. அப்போ இவர் எதிர் வழக்காயிட்டார்ல, இவர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. உடனே உமர் ரலியல்லாஹு சொன்னாங்களாம், கும் யா அபுல் ஹசன், நீங்கள் எழுந்துருங்க, என்கிட்ட உட்காரக்கூடாது, உங்கள் மேலே புகார் வந்திருக்கு, இப்போ நீங்கள் நிற்க வேண்டியது குற்றவாளி கூண்டில், அங்கே போய் நில்லுங்கன்ட்டாங்க. உண்மையிலேயே அந்த இடத்துல பாதிக்கப்பட்டது அலி ரலியல்லாஹு. அவங்களுடைய ட்ரெஸ் தான் காணாமல் போச்சு. அதுதான் அவர் கையில் இருக்குது, அதுதான் வழக்கா வந்திருக்குது. ஆனா உமர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்கன்னா, உங்க மேல வழக்கு வந்துருச்சு, அப்போ வழக்காளிகள் நிற்க வேண்டிய இடத்துல நீங்கள் போய் நிற்க வேண்டும், போங்க அங்க போய் நில்லுங்கன்ட்டாங்க. கும் யா அபுல் ஹசன், அங்க போய் நில்லுங்க அப்படின்ட்டாங்க. அபுல் ஹசனே, நீங்கள் எழுந்து அங்கே போய் நில்லுங்கள். ஏன் அபுல் ஹசன் கூப்பிட்டாங்கன்னா, அலி ரலியல்லாஹுடைய மகன் பேரு ஹசன் இருக்காங்கல்ல, அவங்களுடைய தந்தைன்னு அர்த்தம். சிறப்பாக கௌரவப்படுத்தி கூப்பிடுவதற்கு இப்படி சொல்வார்கள். பிள்ளையினுடைய பெயரோடு இன்னாரின் தந்தை என்று கூப்பிட்டால் கௌரவம். சொந்த பேரை வச்சு கூப்பிடுறதை விட பிள்ளையோடு இணைத்து கூப்பிடுகிற அந்த பேர்ல கொஞ்சம் சற்று கூடுதல் கௌரவம். அந்த வார்த்தையை சொல்லி கூப்பிட்டாங்க. அலி ரலியல்லாஹு அவங்களுடைய முகம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் போய் நின்னாங்க. வழக்கு விசாரணை வந்துச்சு. விசாரணையில இதுதான் என்னுடைய கவச ஆடை அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, அதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கான்னு கேட்டாங்க. என் பிள்ளைங்க தான் சாட்சி அப்படின்னாங்க. உங்களுக்கு தெரியாதா, பிள்ளைங்களுடைய சாட்சி ஏற்றுக்க முடியாத ஒருத்தருடைய சாட்சியாக என்ன செய்ய, எவிடன்ஸாக அவங்களுடைய ரத்த பந்தம் வர முடியாது, ஏற்றுக்க முடியாத அப்படின்ட்டாங்க. வேற யாரும் கிடையாது அப்படின்னாங்க. அப்படின்னா வேற வழி இல்லை, அவருக்கு தான் அது சேரும்னு சொல்லி அவருக்கு தீர்ப்பு போகுது. அந்த ஆளு என்னடா இது இவ்வளவு நேர்மையா தீர்ப்பளிக்கிறாங்களே, இவ்வளவு அநியாயத்துக்கு நேர்மையா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் இஸ்லாத்துக்கு வந்தாருங்கிற ஒரு தகவல் இருக்குது. அதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு அவங்களை கூப்பிட்டு கேட்டாங்களாம், நான் எழுந்துச்சு அங்கே போய் நீங்கள் நில்லுங்கன்னு சொன்னனே, அப்போ உங்களுடைய முகத்தில் ஒரு மாறுபட்ட ஒரு சூழ்நிலையை பார்த்தேன், லேசாக உங்கள் முகம் மாறுச்சு, நீங்கள் என் மேலே கோவப்பட்டீங்க போல தெரியுது. நான் யதார்த்தத்தை தானே சொன்னேன்,
வழக்கு வந்தால் வழக்காளிகள் போய் நிற்க வேண்டிய இடத்துல நிற்கணும்னு தானே நான் சொன்னேன், ஏன் என் மேலே நீங்கள் கோவப்பட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம், கலீஃபா நான் அதற்காக கோவப்படவில்லை, நான் உண்மையிலே அங்கே தான் போய் நிற்கணும், நீங்கள் சரியாக தான் சொன்னீங்க, நான் அதுக்காக கோவப்படல. ஆனால் நீங்கள் என்னுடைய அந்த வழக்காளியை கூப்பிடும்போது என்ன வார்த்தையை பயன்படுத்தினீர்களோ அதற்கு இணையான வார்த்தையை நீங்கள் என் விஷயத்தில் பயன்படுத்தவில்லை. அவரை சொந்த பெயரை கொண்டு அழைத்தீர்கள், என்னை கௌரவமான பெயரை கொண்டு அழைத்தீர்கள். இதை பார்க்கிற அவர் என்ன நினைப்பாரு, இங்க வந்து நீதி ஒருதலை பட்சமாகத்தான் இருக்கும்னு நினைச்சிருவாரா இல்லையா? அவர் அப்படி ஒரு அவப்பெயர், அப்படி ஒரு மோசமான எண்ணம் அவரிடத்தில் உருவாகிவிடுமே, கலீஃபா அப்படி செஞ்சு போட்டாங்களே அப்படிங்கிற அந்த விஷயத்துல தான் எனக்கு முகம் மாற்றம் வந்துச்சே தவிர மற்றபடி உங்க மேல எந்த கோபமும் இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ எவ்வளவு நுணுக்கம் பாருங்கள், எவ்வளவு நேர்மை பாருங்கள், எவ்வளவு நீதி பாருங்கள். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூட இந்த அடிப்படைகளை அவர்கள் மிகவும் தெளிவாக புரிந்து கொண்ட காரணத்தினால்தான் அவங்களுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து போகும்போது அவர்களுடைய ஒரு கவச உடை யூதரிடத்தில் அடமானமாக இருந்தது. எதுக்குன்னு சொன்னா, பின்னால காசு தரேன்னு சொல்லி அவங்கள்ட்ட இருந்து கோதுமையை விலைக்கு வாங்கியிருந்தாங்க, அதுக்கு அடமானம் கொடுக்கணும்ல. அந்த அடமானத்தை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய கவச உடைய கொடுத்தாங்க. இப்போ நல்லா கவனிக்கணும், ஒரு நான் முஸ்லிம் ஒருவரிடத்தில் வியாபாரம் பார்க்கக்கூடிய நிலையில் அதைத்தான் ரசூலுல்லாஹ் அவருடைய கடைசி செயலாக நாம் பார்க்கிறோம். இருக்கிற நிலைமை தான் அவங்க போனாங்க, இறந்து போனாங்க. இது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னா, அப்துல்லா பின் அரீகத் என்று ஒரு ஆள், ஒரு நபர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹிஜ்ரத்துக்கு போகும்போது மாற்று பாதையில மதீனாவுக்கு போகணும்னு முடிவெடுத்தாங்க. அப்படி போகும்போது அந்த மாற்று பாதை தெரிந்த வல்லுனர் ஒருவர் தேவைப்படும். அதற்கு அவர்கள் யாரை நியமித்தார்கள் என்றால், அப்துல்லா பின் அரீகத் என்கின்ற நபரை நியமித்தார்கள். அவர் அப்பொழுது நான் முஸ்லிம். இன்னும் சொல்ல போனா அப்போது அவர் குறைஷிகளின் இனத்தை சார்ந்தவர். அது எப்படிப்பட்ட பயணம்ங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்கள்ட்ட இருந்து தலைமுறை தான் ஓட போறாங்க, அவங்கள்ட்ட இருந்து தலைமுறைவா தான் போக போறாங்க. அப்போ அதே குறைஷியில உள்ள ஒரு ஆளை வழிகாட்டியாக கூப்பிட்டு போறதுங்கிறது சொந்த காசுல சூனியம் வைக்கிறது தானே, அப்படித்தானே அர்த்தம். ஆனா இருந்தாலும் ரசூலுல்லாஹ் அவரிடத்தில் நடந்து கொண்ட அந்த நடைமுறையினுடைய நெகிழ்வுத்தன்மை இருக்குது பாருங்க. அதனால அந்த அப்துல்லா பின் அரீகத் என்பவர் மிகவும் நம்பகமானவராக நடந்து கொண்டார். அப்ப என்ன அர்த்தம்னா, நம்பகமானவராக நடந்து கொள்ளும் போது ஒரு நான் முஸ்லிமை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தெரியுதா இல்லையா? ஆனா பிற்காலத்துல தான் அந்த அப்துல்லா பின் அரீகத் என்பவர் இஸ்லாத்துக்கு வந்தார். அப்போ அவர் இஸ்லாத்துக்கு வரல. அப்ப எனவே பிற சமய மக்களை எந்த அளவிற்கெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று பாருங்கள். அதே போல ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதுன் நபவியில ஒரு தடவை அவங்களை சந்திப்பதற்கு நஜ்ரான் பகுதியிலிருந்து சில கிறிஸ்தவர்கள் வந்திருந்தார்கள். பள்ளிவாசல்லையே அவங்களை தங்க வச்சிருந்தாங்க. அங்கேயே அவர்களுக்கு உணவு ஏற்பாடு. அவங்களுக்கு அவர்களுடைய தொழுகை நேரம் வந்தவுடனே, வழிபாட்டு நேரம் வந்தவுடனே அவர்களுக்கு ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுத்து அங்கேயே வழிபாடு செய்வதற்கு ரசூலுல்லாஹ் ஏற்பாடு செஞ்சாங்கன்னு பார்க்கணும். அதுவும் நடந்திருக்கு அதே மஸ்ஜித் நபவியில. அப்போ இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம ஒட்டுமொத்தமா சேர்த்து பார்த்தோம்னா என்ன முடிவுக்கு வரலாம்? இஸ்லாம் என்பது பிற சமயத்தை சகித்து கொள்ளக்கூடிய ஒரு மார்க்கம் தான், சகிப்புத்தன்மை உள்ள ஒரு மார்க்கம் தான். தன்னுடைய தொண்டர்களுக்கு, தன்னுடைய முஸ்லிம்களுக்கு இஸ்லாம் என்பது எல்லோரோடும் அனுசரித்து போகக்கூடிய, சௌஜன்யமாக பழகக்கூடிய அதைத்தான் சொல்கிறது. எங்க ஒரு முஸ்லிம் பாய்வார் என்று சொன்னால், எங்க ஒரு முஸ்லிம் அவர் கொதித்தெழுவார் என்று சொன்னால், அவருக்கு அநீதி இழைக்கப்படுகின்ற இடத்தில் தான் கொதித்தெழுவார். அது எல்லாருமே சொல்லத்தான் செய்யறோம். தர்ம யுத்தம்னு சொல்லியா? தர்ம யுத்தம்னா என்ன? விசிறிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறதா? அங்கேயும் கொதிக்கிறதுன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் தர்மம் மீறப்படுகிற போது, அதர்மம் தலை தூக்குகிற போது அதை எதிர்த்து ஒரு முஸ்லிம் இயல்பாக கொதித்தெழுவார். அதை தீவிரம் என்று சொல்வதுங்கிறது அது உண்மையிலேயே அது ஒரு முட்டாள்தனம் தான் சொல்லணும். மற்றபடி இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பிற சமயத்தை அது எந்த வகையிலையும் குறைபடுத்தவில்லை. பிற சமயத்தினுடைய இருப்பை கோட்பாட்டு அளவில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மார்க்கமாகவே இஸ்லாம் இருக்கிறது. அவர்களோடு அனுசரித்து போகக்கூடிய பல நடைமுறைகளையும் பல வழிவகைகளையும் குர்ஆனும் ஹதீஸும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இதையெல்லாம் நாம் பேணுகிற போது நிச்சயமாக நம்முடைய நாட்டின் சூழ்நிலைக்கு மிகவும் ஒரு வசதியாக இது இருக்கும்.
இஸ்லாத்தினுடைய நல்ல அம்சங்களை பிற மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு இதுவும் ஒரு முக்கியமான துணையாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதைத்தான் அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்கிறான், நீங்க என்ன செய்யாதீங்க, பிற சமய மக்கள் வழிபடக்கூடிய கடவுள்களை நீங்க ஏசாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஆக அல்லாஹ்வினுடைய இந்த வழிகாட்டலை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை நாம் பின்பற்ற வேண்டும். அதில் அல்லாஹு தாலா இம்மை மறுமையினுடைய வெற்றியை வைத்திருக்கிறான். அல்லாஹ் நம் அனைவரையும் அங்கீகரிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக். அஷ்ஹது அல்லா இலாஹா